நம்ம கார்த்தி ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் மார்ஷல். இந்த படத்தை டேரக்ட் பார்த்திங்கன்னா நம்ம டானாக்காரன் படத்தை டேரக்ட் பண்ணால் தமிழ் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்திங்கன்னா நம்ம சாய் பியங்கர் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாராம். அந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி, கல்யாணி, சத்யராஜ், பிரபு, லால் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் செஞ்சுருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்கு மூவி செராமனி நடந்துச்சு. ஸோ வெயிட்டிங் பார்ப்போம் இந்த மார்ஷல் படம் எந்த கொடுத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்படி கிடைச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம எஸ் ராஜமௌழி டேரக்டரில் நம்ம பிரபாஸ் ஆக்டிங் ரிலீஸ் ஆன ஒரு தரமான படம்னா அது பாகுபலி தான். ஒரு வேலை அல்ட்ரா பங்கமான படம். ஸோ இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுமே வர தரமாக இருக்கும். அந்த ஒருத்தர்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ ரீல்ஸ் பண்ணுறாங்களாம். அதுவும் முக்கியமாக அந்த படத்தை பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு கம்பைன்டு மூவியாக அந்த படத்தை டேரக்ட் பண்ணுறாங்களாம். ஸோ இப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர அக்டோபர் 31 இந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த நியூ வெர்ஷன் இந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. நம்ம தனுஷ் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் D54. இந்த படத்தை வந்து பார்த்து ஃபேன்ஸ் வந்து சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை யார் டேரக்ட் பார்த்தீங்கன்னா போர் தொழில் படத்தை டேரக்ட் பண்ண நம்ம விக்னேஷ் ராஜா தான் அந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஜி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாராம். அண்ட் படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ், மமிதா பைஜு, ஜெயராம், சுராஜ், கருணாஜ், பிருத்திவி பாண்டியராஜ் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்குன்னா டைட்டில் போஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்துக்குன்னா பூஜா செரமனி நடந்துச்சு. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த D44 படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான டைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடச்சதும் நம்ம சொல்ல கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். கார்த்திக் அத்வைதா டேரக்டரில் நம்ம சிவராஜ்குமார் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேண்ட் தான் ஷிவானா 131. ஸோ ரீசெண்டாக அந்த பாட்டுக்குன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் பார்க்க தராமல் செம்ம மாசாக பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்குன்னா டைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறோம். நம்ம சுஜித் டேரக்டரில் நம்ம பவன் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேண்ட் தான் தி கால் மீ ஹிம் ஓஜி. ஸோ இந்த படத்துக்கு ஷூட்டிங் வரைக்கும் கம்மி பண்ணிட்டாங்களாம். ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த ஓஜி படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் இந்த படத்தை செப்டம்பர் 25 தயாரித்து போகிறாங்க. படம் தயாரித்து சம்பளம் மல்டி அவார்ட்ஸ் படத்தை எடுத்துப்பாங்களாம். அண்ட் படத்துக்கு ட்ரெயிலில் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம மணிவர்மன் டேரக்டரில் நம்ம தமிழ் ஆகாஷ் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய தமிழ் திரைப்படம் தான் தேர்மணி திட்டம். இந்த படத்தில் இருப்பாரு ஃபேன்ஸ் மற்ற ரைட் சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக இந்த படத்துக்கு அஃபிஷியல் ட்ரெயிலர்ஸ் பண்ணாங்க. ட்ரெயிலர் பார்க்க தரமாக இருக்கும், சூப்பராக சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை இப்போ ஜூலை 18 தேட்டர்ஸ்க்கு போகிறாங்க. ஸோ மிஸ் ஒரு படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள். ராஜவேல் டேரக்டரில் நம்ம தர்ஷன் காளிவெங்கட் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் ஹவுஸ்மேட்ஸ். இந்த படத்தை எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் திரையை சொல்லலாம். அந்த படத்துக்கு லிஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இப்போ ஆகஸ்ட் 1 தேட்டர்ஸ் போகிறாங்க. ஸோ மிஸ் ஒரு படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள். அர்ஜுன் சர்ஜா டேரக்டரில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேண்ட் மூவி தான் சீதா பயணம். ஸோ ரீசெண்டாக இந்த படத்துக்குன்னா ஃபர்ஸ்ட்டுங்களாம் சாங் சொன்னாங்க. சாங்கிக்கு தரமாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. நம்ம வர்ஷா பாரத் டேரக்டரில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் பேட் கேஸ். இந்த படத்துக்கு பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற நினைக்கலாம். ஸோ ரீசெண்டாக கூட இந்த படம் டீசல் பண்ணி தரமாக இருக்குது. அண்ட் படத்துக்குன்னு ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை இப்போ செப்டம்பர் 5 தேட்டர்ஸ் போவாங்களாம். ஸோ மிஸ் படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்க. அண்ட் படத்துக்கான ட்ரெயில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடைச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். அருண் பிரபு டேரக்டரில் நம்ம விஜயாண்டின் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் சக்தி திருமகன். இந்த படம் எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற ரைட் சொல்லலாம். அந்த படத்துக்கு லிஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இப்போ செப்டம்பர் 5 தேட்டர்ஸ் போகிறாங்களாம். ஸோ மிஸ் ஒரு படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள். அண்ட் படத்துக்கு ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே கிடச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன்.